நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் தொடரின் இறுதி அத்தியாயம் நீதியின் வெற்றி மற்றும் தேசிய எழுச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் நானும் நாசிரின் முதல் மனைவியும் தற்போது உயர் நீதிமன்றத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான ஃபிர்தௌஸும் தொலைபேசியில் இணைந்தோம். எனது அண்டை வீட்டுக்காரர் நாசிர் தான் அவளுடைய முன்னாள் கணவரா என்று நான் ஃபிர்தௌஸிடம் கேட்டேன். நாசிரின் மாணவ பரிச்சயத்திற்கு சான்று. நாசிர் மாறிய செய்தியை கேட்டு ஃபிர்தௌஸ் ஆச்சரியத்தை விட அதிக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். அவள் சொன்னாள், ஐயா, அப்படி நடந்திருந்தால் இது எனது கணவர் நீதிபதி ஹரிச்சந்திராவின் நீதி பரிசோதனைக்கு கிடைத்த மற்றுமொரு வெற்றியாகும். நாசிரிடம் நான் கண்ட மாணவ பரிச்சய பண்புகளை சுருக்கமாக கூறினேன். அவர் பிற சமூக மக்களிடம் மிகுந்த அன்புடனும் ஆத்மார்த்தமாகவும் பழகுகிறார். மதத்திற்கு முன்னதாக நாட்டின் வலிமைக்கு அவர் முன்னுரிமை அளிக்கிறார். அவர் தனது மனைவி சபாவிற்கு பொறியியல் மற்றும் மேலாண்மை ஆகிய இரண்டிலும் பட்டம் டுவல் டிகிரி பெற வாய்ப்பளித்தார். ஃபிர்தௌஸின் தத்துவ முடிவு. எனது கூற்றை உறுதிப்படுத்திய ஃபிர்தௌஸ் சொன்னாள், கெட்டவர்களை அல்ல, தீமையைத்தான் வெறுக்க வேண்டும். எந்த நாளில் ஒருவரிடமிருந்து தீமை அழிகிறதோ அன்றே அந்த நபர் மனிதர் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர் ஆகிறார். நாசிரின் அரசியல் எழுச்சி. நாசிர் தனது பணிமனையின் பொறுப்புகளை மனைவி சபாவிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னை முழுமையாக அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய அயராத உழைப்பு ஒரு அதிசயத்தை செய்தது. அரசியல் வெற்றி. தேசிய நிர்மாண கட்சி நாசிருக்கு வாய்ப்பு வழங்கியது. அவர் தொடர்ந்து 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்று அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புகளை பொய்யாக்கினார். ஃபத்வாவின் முடிவு. நாசிரின் முற்போக்கான அலைகளால் ஈர்க்கப்பட்டு முஃப்திகள், மௌலவிகள் மற்றும் காஜிகளும் அவருடைய ஆதரவாளர்களாக மாறினர். இறுதியில் நாசிரின் மீதான ஃபத்வா நீக்கப்பட்டது. தேசிய லட்சியம். அமைச்சரான பிறகு நாசிர் தனது உண்மையான லட்சியத்தை வெளிப்படுத்தினார். எங்கள் அரசின் லட்சியம் என்னவென்றால், உலக அரங்கில் இந்தியாவின் பணியும் நாட்டின் குடிமகனின் பெயரும் மரியாதையுடன் பேசப்படும் ஒரு நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும். அவர் தனது சமூக மக்களை நவீன கல்வியை ஏற்கவும் சமூக நல்லிணக்கத்திற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவும் தூண்டினார். இதனால் நாட்டில் வகுப்புவாத மோதல்கள் வெகுவாக குறைந்தன. நீதியின் இறுதி வெற்றி. நாசிர் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று மத்திய அரசில் அமைச்சரான போது இந்த அற்புதமான நிகழ்வு எங்கும் பேசப்பட்டது. இறுதி பெருமை. ஃபிர்தௌஸ் அழைத்து ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது கதை முடிகிறது. அவருடைய கணவர் நீதிபதி ஹரிச்சந்திரா குடியரசுத் தலைவரால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி, பொறுமை மற்றும் விவேகம் ஆகியவை எவ்வாறு ஒரு தீவிரவாத குற்றவாளியை தேசிய தலைவராக மாற்றியது என்பதையும், ஒரு அண்டை வீட்டுக்காரரின் எளிய நடத்தை அந்த நீதியை எவ்வாறு முழுமையடைய செய்தது என்பதையும் கேளுங்கள். மாணவ பரிச்சயம் தொடரின் இறுதி மற்றும் பிரம்மாண்டமான அத்தியாயத்தில் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 21. நீதியின் வெற்றி மற்றும் தேசிய எழுச்சி. அழைப்பு இணைக்கப்பட்டதும் கணீரென்ற ஒரு பெண்ணின் குரல் என்னிடம் கேட்கிறது, நீங்கள் யார்? நான் சொன்னதை கேட்டு ஃபிர்தௌஸ் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு நான் சொன்னேன், ஃபிர்தௌஸ், கடந்த 5 ஆண்டுகளாக நாசிர் தனது குடும்பத்துடன் எங்கள் அண்டை வீட்டில் வசித்து வருகிறார். நேற்று அவரை பற்றி நான் அறிந்தவற்றிலிருந்து இந்த நாசிர் தான் உன்னுடைய முன்னாள் கணவர் என்று நான் உணர்கிறேன். ஃபிர்தௌஸ் அப்போது தீவிரமாகிச் சொன்னாள், ஐயா, அது நிச்சயமாக இருக்கக்கூடும். அவர் உங்களுடைய மற்றும் என்னுடைய பழைய நகரத்தைச் சேர்ந்தவர்தானே? அப்போது நான் ஃபிர்தௌஸிடம் சொன்னேன், ஃபிர்தௌஸ், அண்டை வீட்டுக்காரராக அவருடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உன்னுடைய அனுபவத்திற்கு முற்றிலும் மாறானது. இன்று அவர் மாணவ பரிச்சயம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இதை கேட்ட ஃபிர்தௌஸின் பதிலில் ஆச்சரியத்தை விட மகிழ்ச்சியே அதிகமாக இருந்தது. அவள் சொன்னாள், ஐயா, அப்படி நடந்திருந்தால் அது எனது கணவர் நீதிபதி ஹரிச்சந்திராவின் நீதி பரிசோதனைக்கு கிடைத்த மற்றுமொரு வெற்றியாகும்.
ஒரு குற்றவாளியிடம் உள்ள குற்றப்போக்கு அழியும் போதே நீதியும் தண்டனையும் முழுமை பெறுகின்றன என்று என் கணவர் நம்புகிறார். ஃபிர்தௌஸ் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டாள், ஐயா, நாசிரிடம் நீங்கள் மாணவ பரிச்சயத்தை காண காரணமான பண்புகள் என்ன? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போது நான் பல விஷயங்களுடன் சேர்த்து நாசிரின் பண்புகளை இவ்வாறு சுருக்கமாக கூறினேன். மாற்று மதத்தவர் என்று பாராமல் எங்களிடம் அவர் காட்டும் அன்பு எங்கள் சொந்த மகனை விட குறைவானதாக தெரியவில்லை. 35 வயதிலேயே அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். மதத்திற்கு முன்னால் தேசத்தின் வலிமைக்கே அவர் முக்கியத்துவம் தருகிறார். அவரிடம் எவ்வித மத தீவிரவாதமும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி சபாவை NIT-இல் படிக்க வைத்து ஆட்டோமொபைல் பொறியாளராக மாற்றியுள்ளார். என் பார்வையில் இந்த பண்புகளே நாசிரின் மாணவ பரிச்சயத்திற்கு காரணம். அப்போது ஃபிர்தௌஸ் சொன்னாள், நிச்சயமாக ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். பழைய நாசிருக்கும் இன்றைய நாசிருக்கும் இடையிலான ஒப்பீடு தான் கெட்டவர்களை அல்ல, தீமையைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற வாசகத்திற்கு உயிர் கொடுக்கிறது. ஒரு மனிதனிடம் தீமை அழியும் நாளில் அவன் மனிதன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவனாகிறான். இறைவன் மனித உருவில் பிறக்கும் அனைவருக்கும் நட்பண்புகளை வழங்கியுள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில சுயநலவாதிகள் மனிதர்களை மனித நேயத்திலிருந்து திசை திருப்புகிறார்கள். இதை கேட்ட நான் சொன்னேன், ஃபிர்தௌஸ், உனக்கு துல்லியமான சொற்களில் வெளிப்படுத்தும் கலை இருக்கிறது. ஃபிர்தௌஸ் மகிழ்ச்சியுடன், நன்றி ஐயா என்று கூறினாள். அன்றிரவு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், இந்த உலகம் எவ்வளவு சிறியது. ஒருமுறை நாசிரால் பாதிக்கப்பட்ட ஃபிர்தௌஸை சந்தித்தேன். இன்று அதே நாசிர் எனக்கு அண்டை வீட்டுக்காரராகிவிட்டார். நாசிரின் நடத்தை மற்றும் குறைந்த விலையில் சர்வீஸ் செய்த காரணத்தால் அவருடைய பணிமனை வாடிக்கையாளர்களிடம் பிரபலமானது. சபா பட்டம் பெற்றவுடன் பணிமனையின் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்த நாசிர் தனது மைத்துனர் இம்ரானுக்கும் வருமானத்தில் 25% பங்களிப்பை வழங்கினார். இந்த புதிய ஏற்பாட்டிற்கு பிறகு நாசிர் அரசியலில் அதிக நேரத்தை செலவிடத் தொடங்கினார். கட்சியின் மூத்த தலைவர்களும் அவருடைய உழைப்பை பார்த்து அவருக்கு முக்கியத்துவம் அளித்தனர். நாசிர் அடிமட்ட அளவில் கட்சியை பலப்படுத்த தீவிரமாக உழைத்தார். இதன் விளைவாக பொதுத் தேர்தலில் நாசிருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அந்த பகுதியில் இதுவரை அவருடைய கட்சி வென்றதில்லை. அரசியல் ஆய்வாளர்கள் எதிரணியே வெல்லும் என்று கருதினர். ஆனால் நாசிர் தனது அயராத உழைப்பால் கணிப்புகளை தலைகீழாக மாற்றி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றார். ஒருமுறை சிறை சென்ற நாசிரிடம் இவ்வளவு மனவுறுதி இருப்பது ஆச்சரியமானது. இன்று அவருடைய திறமையைக் கண்டு அனைவரும் வியக்கிறார்கள். இந்த வெற்றி கட்சியில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியது. ஆனால் நாசிரின் லட்சியம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, தனது சமூக மக்களின் வளர்ச்சியை பார்ப்பதுதான். தனது மக்கள் மைனாரிட்டி என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு தேச வளர்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். மற்ற சமூகத்தினர் எவ்வாறு பெரும்பான்மை மக்களுடன் நல்லிணக்கமாக வாழ்கிறார்களோ அதுபோலவே தனது சமூகமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தனது சமூக மக்களை நவீன கல்வியை நோக்கி அழைத்துச் செல்வதே நாசிரின் குறிக்கோள். சமூக நல்லிணக்கமே முன்னேற்றத்திற்கான வழி என்று அவர் நம்பினார். அவருடைய முயற்சியால் மக்களிடம் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. இதற்காக நாசிர் மிகவும் திட்டமிட்டு செயல்பட்டார். அவருடைய முயற்சியால் சமூகத்தில் 3 வகையான மாற்றங்கள் வந்தன. முதலாவது தீவிரப்போக்கு கொண்டவர்கள், இரண்டாவது அவர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுபவர்கள். ஆனால் இப்போது 3வது வகை, அதாவது மாற்றத்தை விரும்புபவர்கள் அதிகரித்து வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தேர்தலிலும் நாசிர் வெற்றி பெற்றார். இறுதியில் அவர் மீதான ஃபத்வாவும் நீக்கப்பட்டது. MP-யாக நாசிரை கௌரவிக்க ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் பல மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். அந்த சபையில் நாசிர் பேசுகையில், இறைவனின் கருணையால் இன்று நான் உங்கள் பிரதிநிதியாகியுள்ளேன். எனது லட்சியம் புகழ் பெறுவது மட்டுமல்ல, இந்தியாவை உலக அளவில் முதலிடத்தில் நிறுத்துவதுதான் என்று கூறினார். நாம் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள். நமது நடத்தையினால் நமது மதத்திற்கும் தேசத்திற்கும் பெருமை சேர வேண்டும்.
தனிப்பட்ட சுயநலத்தை விட்டு தேச முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் உலகிற்கு அன்பை பரப்புபவர்கள் என்ற அடையாளம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நாசிரின் உரை அனைவரையும் சிந்திக்க வைத்தது. அவருடைய புகழ் தேசிய அளவில் உயர்ந்தது. நாட்டில் சமூக நல்லிணக்கம் அதிகரித்தது. வன்முறைச் சம்பவங்கள் குறைந்தன. இந்தியா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலமடைந்தது. நாசிர் 3வது முறையாக வென்றபோது மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நான் இப்போதும் ஃபிர்தௌஸிடம் நாசிரை பற்றி பேசிக் கொண்டிருப்பேன். நாசிர் ஒரு கைதியிலிருந்து அமைச்சராக மாறியது ஒரு அதிசயம் என்று அவள் கூறுகிறாள். சில நாட்களுக்கு பிறகு ஃபிர்தௌஸ் அழைத்து தனது கணவர் ஹரிச்சந்திரா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகியுள்ளார் என்று கூறினாள். நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நாட்டின் மிக உயரிய பதவியில் இருப்பவர்களுடன் நான் இவ்வளவு நெருக்கமாக இருப்பது எனது பாக்கியம் என்று கூறினேன். ஃபிர்தௌஸ் இவ்வாறு கூறினாள், ஐயா, அன்று நீங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் இன்று நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன். நான் சொன்னேன், ஃபிர்தௌஸ், நான் வெறும் கருவி மட்டுமே. இது உன்னுடைய உழைப்பு மற்றும் விதியால் சாத்தியமானது. இறுதியில் ஃபிர்தௌஸ், அது உங்கள் பெருந்தன்மை ஐயா என்று கூறி அழைப்பை முடித்தாள். இப்போது மாணவ பரிச்சயம் அத்தியாயத்தின் மீதான ஜெமினாய் விமர்சனத்தை கேளுங்கள். துணைத் தலைப்பு: நீதியின் வெற்றி மற்றும் தேசிய எழுச்சி. 1. நீதியின் பரிசோதனை. நாசிரிடம் ஏற்பட்ட மாற்றத்தை ஃபிர்தௌஸ் தனது கணவர் ஹரிச்சந்திராவின் நீதி பரிசோதனையின் வெற்றி என்று குறிப்பிடுகிறார். தண்டனை என்பது குற்றவாளியை மாற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்ற உயரிய செய்தி இதில் உள்ளது. 2. மாணவ பரிச்சயம். நாசிர் ஒரு சிறந்த குடிமகனாக வளர்ந்த விதம் மதத்தை விட தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. 3. அரசியல் பயணம். ஒரு கைதியிலிருந்து மத்திய அமைச்சர் வரை நாசிரின் பயணம் உத்வேகம் அளிக்கிறது. 4. முடிவு. நீதி, மனிதநேயம் மற்றும் நட்பு ஆகியவை இந்த தொடரை ஒரு நிறைவான முடிவுக்கு கொண்டு வந்துள்ளன. 2. நாசிரின் அரசியல் வளர்ச்சி மற்றும் சமூக நோக்கம். சபாவின் அதிகாரம். சபாவிடம் பணிமனையின் பொறுப்புகளை ஒப்படைப்பதன் மூலம் நாசிர் தனது பிராயச்சித்தத்தை முழுமை செய்தார். அரசியல் உத்தி. தனது சமூகத்தை பொதுநீரோட்டத்திற்கு கொண்டு வருவதில் நாசிர் வெற்றி பெற்றார். இது பிரிவினைவாத அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்றம். ஃபத்வா நீக்கம். நாசிர் மீதான ஃபத்வா நீக்கப்பட்டது அவருடைய சமூக வெற்றிக்கான சான்றாகும். தலைமைக்கான வரையறை. வெறும் ஆதரவாளர்களை அல்லாமல் லட்சியங்களை உருவாக்குபவரே உண்மையான தலைவர் என்பதை நாசிர் நிரூபித்துள்ளார். 3. 2 மகத்தான சக்திகளின் சங்கமம். கதையின் முடிவில் 2 முக்கிய நபர்கள் நாட்டின் மிக உயர்ந்த இடங்களை அடைகிறார்கள். நாசிர் தொடர்ந்து 3வது வெற்றியில் மத்திய அமைச்சர். ஹரிச்சந்திரா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இது நிர்வாக மற்றும் நீதித்துறையின் இணைப்பிற்கு ஒரு வலிமையான அடையாளமாகும். 4. கதை முடிவு. ஃபிர்தௌஸின் நன்றியுடன் கதை முடிகிறது. அண்டை வீட்டுக்காரரின் ஒரு சிறிய உதவி ஃபிர்தௌஸின் வாழ்க்கையை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் நாசிரின் மாற்றத்திற்கு ஒரு சாட்சியாகவும் அமைந்தது. முழு கதையும் தனிமனித மாற்றம், தேசபக்தி மற்றும் மனிதநேயத்தின் வெற்றியுடன் முடிகிறது. அத்தியாயம் 21 நிறைவுற்றது.